வாழையடி வாழையாக வாழ வேணும் அப்படிங்கிறது பழமொழி. நம்முடைய ஆயுளையும் வாழையடி வாழையாக அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்பூக்கு உள்ளது. இந்த வாழைப்பூவை எந்த மாதிரி க்ளீன் பண்ணி எந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தபாட்டியம் விலாக்ஸ். வாழைப்பூ பறித்து உடனே சமைக்கக்கூடாது. அதில் உள்ள அந்த தண்ணி, அந்த பால் மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியேறினதுக்கப்புறமா மறுநாள் சமைங்க. மேலே உள்ள மடலை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நடுவில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி உள்ள பகுதியையும் அதுக்கு மேலே சின்ன லீஃப் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. 1 by 1 எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மொத்தமாக சேர்த்து எல்லா பூவையும் எடுத்து வச்சுட்டு மேலே லைட்டாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அருவாமனையிலையோ இல்லை கத்திலையோ வச்சு லைட்டாக அப்படி இழுத்திங்க அப்படின்னா அதில் உள்ள நரம்புகள் எல்லாமே வெளிவந்துடும். கர்ப்பப்பைக்கு இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவங்க வாழைப்பூ கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுலாம் சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சு வீக்லி 1 or 2 எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. மோஷன் போகும்போது சில பேருக்கு பிளட் லீக் ஆகும். அந்த மாதிரி உள்ளவங்க வீக்லி 1 or 2 இந்த வாழைப்பூ எடுத்துக்கோங்க. உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க பாசிப்பருப்பு, நெய்லாம் சேர்த்து இந்த வாழைப்பூ கூட சேர்த்து கடையில் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வயிற்று கடுப்பு இருக்குது அப்படின்னா சீரகம், மிளகு, வாழைப்பூ சேர்த்து அந்த தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கும் போது வயிற்றுக்கடுப்பு சரியாகிடும். இந்த வாழைப்பூவை சுத்தம் செஞ்சோன்னா நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த துவர்ப்பு தன்மை எல்லாமே வெளியேறிடும். அண்ட் கர்ப்பப்பைக்கு, வயிற்று வலிக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பூ ரசம் மாதிரி செஞ்சு வெள்ளைப்படுதல் பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் பொரியல் மாதிரி செய்யலாம் அல்லது வடை மாதிரி கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.